உலகமே கூடி ஒரு தீர்மானம் எடுத்தாலும் இந்த 5 நாடுகளில் ஒரே ஒரு நாடு இல்லை, நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அறிவித்துவிட்டால் அந்த தீர்மானம் குப்பை தொட்டிக்கு போய்விடும். பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கொடுப்பதா இல்லையா என்பதை ஐநாவில் பேசி தீர்மானிக்க முடியாது. அவுட் ஆஃப் ஐநாவுக்கு வெளியில் தான் பேச வேண்டும். எங்களுடைய சொந்த பூமியில் இஸ்ரேல் என்கிற நாட்டை நீங்கள் ஐநாவுக்குள் தான் உருவாக்கினீர்கள். ஐநாவினுடைய 181வது உறுப்புரிமை பிரகாரம் தான் நீங்கள் இதை உருவாக்கினீர்கள். சுதந்திர பாலஸ்தீனம் என்கிறதற்கு நாங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணல? முகாம்களாக எங்களுக்கு அமைத்து தரப்பட்டிருக்கக்கூடிய டென்ட்டுகளுக்குள்ள எங்களால் வாழ முடியல, ஹீட்டு தாங்க முடியல, இதற்கு மேலும் எங்களால் பொறுக்க முடியாது என்று லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு கடலிலே வந்து குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பாவிகளை பாதுகாக்க வேண்டியவர்கள் கொலைகாரர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, 196 நாட்கள் காசா என்கிற ஒரு சிறிய நிலப்பரப்பு மொத்தமாக இஸ்ரேல் என்கிற பயங்கரவாத இராணுவத்தினால் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலப்பரப்பை பொறுத்தவரையில் நமக்கெல்லாம் தெரிந்த அறிந்த கற்றுத்தேர்ந்த ஒரு வரலாறு தான் பாலஸ்தீனம் என்கிற ஒரு மாபெரும் விரிந்த ஒரு பூமி. அந்த பூமியை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் பிரித்தானியாவினுடைய துணை கொண்டு ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். ஆக்கிரமித்துக் கொண்ட பூமியை தங்களுடைய நாடாக அறிவித்தும் கொண்டார்கள். எது நிதர்சனமான உண்மையான நாடாக இருந்ததோ அந்த நாட்டுக்கு நாடு என்கிற அந்தஸ்தே கிடையாது என்று ஐநா உள்ளிட்ட அனைத்து நாடுகளினுடைய கூட்டமைப்புகளும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாடே இல்லாமல் இருந்த யூதர்கள், குறிப்பாக ஜியோனிஸ்டுகள், பாலஸ்தீன பெருபூமியிலே ஒரு பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டு அதுதான் உண்மையான நாடு என்று 60 வருடங்களுக்கு மேலாக இன்றைக்கு வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் கடந்த கால வரலாறு என்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. பாலஸ்தீனம் துண்டாடப்பட்டு இஸ்ரேல் என்கிற புதியதொரு நாடு உருவாக்கப்படுகிற நேரத்தில் அதற்கு எதிராக அன்றைய நாட்களிலேயே அரபுலகம் திரண்டு 6 அரபு நாடுகள் ஒரு யுத்தத்தை இஸ்ரேலோடு நடத்தி இருந்தது. 6 அரபு நாடுகளுடைய யுத்தம் நடந்திராமல் இருந்திருந்தால் கூட பாலஸ்தீனம் என்கிற நாட்டினுடைய பெரும் பகுதிகள் இன்றைக்கும் பாலஸ்தீன மக்களிடத்திலேயே இருந்திருக்கும் என்கிற அளவுக்கு அந்த யுத்தத்திலே படுதோல்வி அடைந்தது அரபுலக இராணுவம் என்றால் அது மிகையல்ல. இந்த மாதிரியான நேரத்தில் 1960களுக்கு முந்தைய காலத்தில் இருந்தே பாலஸ்தீனத்திலே அங்கிருக்கக்கூடிய அப்பாவிகளுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய பிரிவுகளும், குறிப்பாக அன்றைக்கு இருந்த பிரித்தானியாவினுடைய காலனித்துவ இராணுவமும் இணைந்து பல அநியாயங்களை காலாகாலமாக செய்து வருகிறது. அதனுடைய உச்சகட்டம்தான் வரலாற்றில் என்றும் இல்லாத வகையில் அக்டோபர் 7ஆம் தேதிய ஹமாஸினுடைய தாக்குதலுக்கு பிறகு அக்டோபர் 8ஆம் தேதி ஆரம்பித்த இஸ்ரேலிய பயங்கரவாத ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் இதுவரைக்கும் 34,000 பேரை பலி எடுத்திருக்கிறது. 34,000 சகோதரர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் வேண்டும், அது மட்டும்தான் எங்களுக்குரிய ஒரு தீர்வு என்பதில் பாலஸ்தீனத்தை ஆளும் கட்சியாக இருக்கிற ஹமாஸ் மிக தெளிவாக இருக்கிறது. அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இன்று வரைக்கும் எப்படியாவது இந்த யுத்தத்தை நிறுத்திவிட வேண்டும், யுத்தத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்று பல தரப்பு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தீர்வு வர வேண்டும் என்றால் நாங்கள் கேட்கிற ஒரே தீர்வு எங்களுக்கான சுதந்திரத்தை தாருங்கள், அதை தவிர்த்து எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்பதில் விடாப்பிடியாக இருக்கிறது ஹமாஸும் பாலஸ்தீன பொதுமக்களும் இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் வேண்டும் என்கிற கோரிக்கை பாலஸ்தீன மக்களால் முன்வைக்கப்படுகிறது. அதையொட்டி இஸ்ரேலை சேர்ந்த சில பேர், நூற்றுக்கணக்கான சில பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்றால் எங்களுடைய மக்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும், மொத்தமாக எங்களுக்கு சுதந்திரம் என்கிற விடுதலை வேண்டும் என்பதில் மிக உறுதியாக அந்த மக்கள் இருக்கிறார்கள். 196 நாட்களாக இந்த விவகாரம் தான் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கும் போதே
பாலஸ்தீன சுதந்திர தேசம் தொடர்பான மிக முக்கியமான தீர்மானம் மிக்க ஒரு கலந்துரையாடல் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வரப்பட்டது. அல்ஜீரியாவினால் முன்வைக்கப்பட்ட அந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில் பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கக்கூடிய 15 நாடுகள் அதிலே வாக்களிக்க வேண்டும் என்கிற நிலை இருந்தது. இந்த 15 நாடுகளில் 9 நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுக்க முடியும், பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் என்கிறதற்கு ஆதரவாக வாக்களித்து விட்டாலே அந்த யோசனை, அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுவிடும் என்பதுதான் ஐநாவினுடைய விதிமுறைகளாக இருக்கிறது. அப்படியான நேரத்தில் அல்ஜீரியா இந்த தீர்மானத்தை சபையிலே முன்வைத்தது, பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தது. இந்த 15 நாடுகளை தவிர்த்து ஐநாவிலே இருக்கக்கூடிய 193 நாடுகளில் 139 நாடுகள் உலகத்திலேயே பாலஸ்தீனத்தை தனி நாடு என்கிற அந்தஸ்தை கொடுத்து வைத்திருக்கிறார்கள். நாங்கள் அதை தனி நாடாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று அறிவித்தும் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான நிலையில்தான் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் எடுக்க வேண்டும். அதற்கு பின்னால் ஐநாவினுடைய பொதுச்சபையில் அது கொண்டு வரப்பட வேண்டும். எது எப்படி போனாலும் பொதுச்சபையினுடைய தீர்மானம் முக்கியமானதல்ல, ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் தான் மிக முக்கியமானது. 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஐநா சபையிலே அதை உருவாக்கிய மிக முக்கியமான நாடுகளாக இருக்கிற அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 5 நாடுகளும் தங்களுக்கென்று வீட்டோ என்கிற ஒரு பவரை அதிலே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். உலகமே கூடி ஒரு தீர்மானம் எடுத்தாலும் இந்த 5 நாடுகளில் ஒரே ஒரு நாடு இல்லை, நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அறிவித்து விட்டால் அந்த தீர்மானம் குப்பை தொட்டிக்கு போய்விடும். அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த முடியாது. இதற்கு பெயர்தான் வீட்டோ பவர் என்று சொல்லுவார்கள். இந்த வீட்டோ பவர் கொண்ட நாடுகளாக இருக்கிற இந்த 5 நாடுகளில் பாலஸ்தீன விவகாரத்தில் இதுவரைக்கும் 60க்கு மேற்பட்ட தடவைகள் வீட்டோ பவரை பயன்படுத்தி இருக்கிறது அமெரிக்கா என்கிற நிலையில் தான் நேற்றைய தினம் பாலஸ்தீனத்திற்கான தனிநாடு அந்தஸ்தை கொடுப்பதா இல்லையா என்கிற தீர்மானம் ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் அல்ஜீரியாவினால் முன்வைக்கப்பட்டு வாத பிரதிவாதங்கள் நடத்தப்பட்டதில் 15 நாடுகளில் 9 நாடுகள் வாக்களித்தாலே போதும் என்கிற நிலையில் 12 நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக வாக்களித்தது. பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று வாக்களித்திருந்தார்கள். இதே நேரத்தில் இந்த 12 நாடுகளை தவிர்த்து பிரித்தானியா, சுவிட்சர்லாந்து ஆகிய 2 நாடுகளும் இல்லை, நாங்கள் இந்த வாக்கெடுப்பில் பங்கு பெறவில்லை, ஒதுங்கி நிற்கிறோம் என்று அப்சென்ட் அந்தஸ்தை எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை, எஸ்ஸும் இல்லை, நோவும் இல்லை என்கிற நிலையை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இதே நேரத்தில் இந்த 12 நாடுகளில் வீட்டோ பவர் கொண்ட 3 நாடுகள் உள்ளடங்கி இருந்தன. ரஷ்யா ஆம் சுதந்திரம் கொடுக்க வேண்டும், பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று வாக்களித்திருந்தது. சீனாவும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தெளிவாக வாக்களித்திருந்தது. இதுவரைக்கும் இப்படியான ஒரு வாக்கெடுப்பில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிற்காத மேக்ரானுடைய பிரான்சும் திட்டத்தெளிவாக நாங்களும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிற்கிறோம் என்று வாக்களித்திருந்தார்கள். இப்படி வீட்டோ பவர் கொண்ட மிக முக்கியமான 5 நாடுகளில் 3 நாடுகளும் இதற்கு சாதகமாகவே வாக்களித்திருந்த நிலையில் வீட்டோ பவர் கொண்ட மீதி 2 நாடுகளான பிரித்தானியா நாங்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை என்று விட்டார்கள். அமெரிக்கா மாத்திரம் நாங்கள் இதை வீட்டோ செய்கிறோம் என்று சொல்லி, நீங்கள் அத்தனை பேரும் முடிவெடுத்தாலும் இதற்கு நாங்கள் இணங்க மாட்டோம், நாங்கள் வீட்டோ செய்கிறோம் என்று அந்த தீர்மானத்தை குப்பையில் சுருட்டி போடுகிற வேலையை செய்திருக்கிறார்கள். அநியாயத்தின் உச்சம், அகங்காரத்தின் உச்சம், அழிவுகளின் உச்சம். இஸ்ரேலிய பயங்கரவாத ஆக்கிரமிப்பு இராணுவம் 34,000 அப்பாவிகளை கொலை செய்திருக்கிறது, கொன்று குவித்திருக்கிறது. அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். 80,000க்கு மேற்பட்ட அப்பாவிகள் கைகால்களை இழந்திருக்கிறார்கள். நிரந்தரமாகவே அவர்கள் ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள். கொல்லப்பட்டிருக்கக்கூடிய 34,000 பேரில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் அப்பாவி சிறுவர்கள், குழந்தைகள். அதிலும் பாதிக்கு மேற்பட்டவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். கொல்லப்பட்டிருக்கக்கூடிய 34,000 பேரில்
12,000க்கு மேற்பட்டவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். அதிலே 6,000 பேர் தாய்மார்கள். அவர்கள் விட்டு சென்ற குழந்தைகள் அனாதைகளாக இந்த உலகத்திலே காசாவிலே நிற்கக்கூடிய குழந்தைகள் 19,000 பேர் இருக்கிறார்கள் என்கிறது ஐநாவினுடைய அறிக்கை. இப்படி உச்சகட்ட அநியாயத்தை செய்கிற இஸ்ரேலை பாதுகாப்பதுதான் எங்களுடைய நோக்கம். இஸ்ரேல் என்கிற மாபெரும் இராணுவத்தை கொண்ட ஒரு நாடு ஹமாஸ் என்கிற ஒரு சிறிய இராணுவத்தினால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறது. எனவே பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கொடுப்பதா இல்லையா என்பதை ஐநாவில் பேசி தீர்மானிக்க முடியாது. அவுட் ஆஃப் ஐநாவுக்கு வெளியில் தான் பேச வேண்டும் என்கிற ஒரு சித்தாந்தத்தை ஐநாவிலே முன்வைத்தது அமெரிக்கா. ஐநாவுக்கான பாலஸ்தீனத்தினுடைய தூதுவர் அந்த வாக்கெடுப்பிலே பேசிய பேச்சுக்கள் கண்கலங்க வைக்கக்கூடிய பேச்சுக்கள். நாங்கள் பல பேரை இழந்திருக்கிறோம், பல பேரை தியாகம் செய்திருக்கிறோம், பல லட்சக்கணக்கான மக்கள் இதற்காக உயிர் நீத்திருக்கிறார்கள். இன்று வரை எங்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், எங்களுக்கான சுதந்திரத்தை தர மறுக்கிறீர்கள். நீங்கள் பாலஸ்தீனத்திற்கான சுதந்திரத்தை ஐநாவில் பேசி பெற முடியாது, ஐநாவுக்கு வெளியில் தான் பேசி பெற வேண்டும் என்கிறீர்கள். ஆனால் எங்களுடைய சொந்த பூமியில் இஸ்ரேல் என்கிற நாட்டை நீங்கள் ஐநாவுக்குள் தான் உருவாக்கினீர்கள். ஐநாவினுடைய 181வது உறுப்புரிமை பிரகாரம் தான் நீங்கள் இதை உருவாக்கினீர்கள். இது நியாயமா என்று கன்னத்தில் அடித்தாற்போல் ஒரு கேள்வியை சர்வதேசத்திடத்தில் முன்வைத்திருக்கிறார். ஜனநாயகத்தை நேசிக்கிற, மனிதநேயத்தை நேசிக்கிற அத்தனை பேரும் மூக்கிலே கை வைத்து ஆச்சரியமாக பார்க்கிற அளவுக்கு அவருடைய வாதங்கள் இன்றைக்கு அமைந்திருந்தன. உலகமே கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறது. அநியாயத்தின் உச்சத்தில் அமெரிக்கா நிற்கிறது, அயோக்கியத்தனத்தின் உச்சத்தில் அமெரிக்கா நிற்கிறது. எத்தனை பேர் கொன்று குவிக்கப்பட்டாலும் நாங்கள் கொலைகாரர்கள் பக்கம்தான் இருக்கிறோம் என்பதை ஜோ பைடனுடைய அமெரிக்கா சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இதற்கு முன்பதாக அதே அமெரிக்கா தான் ஆப்கானிஸ்தான், ஈராக் உள்ளிட்ட நாடுகளையும் அழித்து துவம்சம் செய்தார்கள் என்பதும் வரலாறு மறக்கிற விவகாரங்கள் அல்ல என்கிற நிலையில்தான் தற்போது சுதந்திர பாலஸ்தீனம் என்கிற சட்ட ரீதியிலான முடிவு தோல்வி அடைந்திருக்கிறது. இந்த நிலையில் பாலஸ்தீன விவகாரத்தில் ஒரு சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்றால் வெளியிலே ஒரு பேச்சுவார்த்தை என்றால் அந்த பேச்சுவார்த்தை இஸ்ரேலுடனான நேரடி பேச்சுவார்த்தையாக அமைய வேண்டும். அந்த பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் இதுவரை இணங்காமல் இருக்கிறது. நாங்கள் 6 வாரங்கள் யுத்தத்தை நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம், நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கு தயார் இல்லை என்கிறார்கள். நிரந்தர யுத்த நிறுத்தம், படைகள் அத்தனையும் காசாவை விட்டு வெளியேற வேண்டும், காசா மக்களுக்கு சுதந்திரம் தரப்பட வேண்டும், 1967களுக்கு முற்பட்ட பாலஸ்தீனம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஹமாஸ் உடையவும் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடையவும் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிலையில் வெளியிலும் பெற முடியாது, உள்ளுக்குள்ளும் பெற முடியாது, நாங்கள் உங்கள் மக்களை கொன்று குவித்துக் கொண்டே இருப்போம் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறது சர்வதேசம். அரபுலகம் இன்றைக்கு கண்டனம் வெளியிட்டிருக்கிறது. அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு OIC அமெரிக்காவினுடைய செயல்பாட்டை கண்டிக்கிறோம் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கண்டனங்கள் நூற்றுக்கணக்கான கண்டனங்கள் 6 மாதங்களுக்கு மேலாக வெளியாகி கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அநியாயங்களுக்கு தீர்வு கண்டிப்பாக இறைவனிடத்தில் வழங்கப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அல்லாஹ் பாலஸ்தீன மக்களை கைவிட மாட்டான். பாலஸ்தீனம் வெற்றி பெறும், பாலஸ்தீனம் சுதந்திரம் பெறும். பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுக்காமல் இம்முறை யாரும் இதை விட்டு வெளியேற முடியாது. எப்படி தென்னாப்பிரிக்கா 20 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி சுதந்திரத்தை பெற்றதோ, நெல்சன் மண்டேலா என்கிற ஒருவர் இன்றைக்கு எப்படி மத்திய கிழக்கில் மட்டுமல்ல சர்வதேசத்திலும் போற்றப்படக்கூடிய ஒருவராக இருக்கிறாரோ, அதே போன்று பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையும் காலம் வெகு தொலைவில் இல்லை. பாலஸ்தீனத்தில் சுதந்திரத்துக்காக போராடுகிற தலைவர்களும் தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் நெல்சன் மண்டேலாவுக்கு மேலாக போற்றப்படுகிற காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை நினைவில் கொண்டு இன்றைக்கு இந்த விவகாரமாக என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை பார்ப்போம். காசா விவகாரத்தில், பாலஸ்தீன விவகாரத்தில் சுதந்திர பாலஸ்தீனம் என்கிறதற்கு நாங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணல, நாங்க ஏன் அதற்கு துணை நிற்கவில்லை என்பதற்கு அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலர் ஆண்டனி பிளிங்கன் இன்றைக்கு சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். அதாவது இதையும் பேசுவாங்க, இதுக்கு மேலையும் பேசுவாங்க என்கிற விதமாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, பாலஸ்தீனத்திற்கு தனியான நாடு அந்தஸ்து கொடுத்து தனியான ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான நேரம் இதுவல்ல என்று சொல்லி இருக்கிறார். 34,000 பேர் கொல்லப்பட்ட
தாக்கப்பட்டு 80,000 பேர் கைகால்களை இழந்து முழு நாடும் சுடுகாடாக ஆக்கப்பட்டு தங்குவதற்கு இடமில்லை, தூங்குவதற்கு இடமில்லை, சாப்பிடுவதற்கு உணவில்லை, எடுத்துக்கொள்வதற்கு மருந்துகள் இல்லை என்கிற நிலை ஏற்பட்டு உலகத்தில் இப்படி ஒரு பஞ்சம் செயற்கையாக எங்கும் உருவாக்கப்படவில்லை, இப்படி ஒரு அழிவு செயற்கையாக எங்கும் உருவாகவில்லை என்கிற அளவுக்கு இவ்வளவு அநியாயத்தை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கும் போது இந்த நேரத்தில் கூட இதற்கான நேரம் இதுவல்ல என்று ஆண்டனி பிளிங்கன் சொல்லி இருக்கிறார் என்றால் இவர்களுடைய மனசாட்சியில் ஆணி அடிக்கப்பட வேண்டும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இன்றைய தினம் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் கடலிலே சென்று குளித்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ரஃபா பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் முழுவதுமாக கடல்களிலே சென்று குளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதற்கு அவர்கள் சொன்ன காரணம், நாங்கள் பீச்சுக்கு சென்று அந்த மற்ற நாடுகளில் நம்ம எல்லாம் பீச்சில் போய் ஒரு ஓய்வு நேரத்தை கழிப்போம் இல்லையா, அது மாதிரி நாங்கள் ஓய்வு நேரத்தை கழிப்பதற்காக கடற்கரைக்கு வரவில்லை, எங்களுடைய நேரம் மிஞ்சிய நேரத்தை கழிப்பதற்காக கடற்கரைக்கு வரவில்லை, சுகபோகமாக இருப்பதற்கு நாங்கள் கடற்கரைக்கு வரவில்லை, எங்களுடைய அகதி முகாம் வாழ்க்கையில் முகாம்களாக எங்களுக்கு அமைத்து தரப்பட்டிருக்கக்கூடிய டென்ட்டுகளுக்குள்ள எங்களால் வாழ முடியலை, ஹீட்டு தாங்க முடியலை, இதற்கு மேலும் எங்களால் பொறுக்க முடியாது என்று லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு கடலிலே வந்து குளித்து கொண்டிருக்கிறார்கள். முடியல, இப்படியாவது நாங்கள் எங்கள் உயிரை காப்பாற்ற வேண்டியிருக்குது, ஹீட்டு தாங்க முடியலைங்கிறாங்க. அங்கே நிழல்களுக்கு என்று ஒரு இடமே கிடையாது என்கிற ஒரு நிலையும் உருவாகி இருக்கிறது. இப்படியான நிலையில் கூட சுதந்திர பாலஸ்தீனத்திற்கான நேரம் இதுவல்ல என்கிறார் ஆண்டனி பிளிங்கன். இந்த மாதிரியான நேரத்தில் ஆண்டனி பிளிங்கன் சொல்லியிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னென்னு சொன்னால், இஸ்ரேலை தற்காத்துக் கொள்வதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் பாலஸ்தீனத்தில் எத்தனை ஆயிரம் பேர் கொல்லப்பட்டாலும் அவர்கள் மனிதர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்கிற இடத்துல நாங்கள் வச்சு பார்க்கவே மாட்டோம். எங்களை பொறுத்தவரையில் இஸ்ரேலை பாதுகாப்பதுதான் மிக முக்கியமானது என்பதை பச்சையாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் ஆண்டனி பிளிங்கன். சொன்னது மட்டுமல்லாமல் தேவைப்பட்டால் அவர்களை பாதுகாக்கிற விவகாரத்தில் மேலதிக பாதுகாப்பையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். யாரு பாதுகாக்கிறது? அப்பாவிகளை ஒருவன் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறான். அப்பாவிகளை பாதுகாக்க வேண்டியவர்கள் கொலைகாரர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீதி, நியாயம், நேர்மை என்று பேசுகிறவர்கள் இவர்கள்தான். இன்ஷா அல்லாஹ் நீதி நிலைநாட்டப்படும், நேர்மை நிலைநாட்டப்படும். நிலைநாட்டப்படுகிற போது சுதந்திர பாலஸ்தீனம் என்று ஒரு நாள் விடுகிற போது இவர்களுக்கான பதிலடிகள் கண்டிப்பாக நீதிமன்றத்தினூடாக, சட்டத்தினூடாக வழங்கப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. உலகத்திலும் இவர்கள் அதை அனுபவிக்கத்தான் போகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் மறுமையிலும் அவர்கள் அதை அனுபவிக்கத்தான் போகிறார்கள். அதே போன்று ஆண்டனி பிளிங்கன் தொடர்ந்து சொல்லும் போது இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார். அது என்ன செய்தி என்று சொன்னால் நமக்கு தெரியும். ஈரான் மீதான ஒரு திடீர் தாக்குதல் நேற்றைய தினம் இஸ்ரேல் சார்பாக நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் ஒரு விஷயத்தை வழங்கிக்கிறங்க, இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்காவை பொறுத்தவரையில் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் ஈரானுக்கு அடிக்கிறதுக்கு என்று சொன்ன காலம் மலையேறி போய்விட்டது. ஈரான் மீது கை வைப்பதற்கு அவர்கள் ஒன்றுக்கு பலமுறை யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஈரான் மீதான தாக்குதலை பொறுத்தவரையில் புஸ்வானமாக்கப்பட்ட ஒரு தாக்குதல் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் அந்த தாக்குதலை நடத்தியது இந்த பாலஸ்தீனத்திற்கான தனிநாடு அந்தஸ்து என்கிற கோரிக்கை ஐநா சபையிலே வீட்டோ செய்யப்பட்டதை மக்கள் மறந்து ஈரானை பற்றி பேச வேண்டும் என்பதற்காகத்தான் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினார்களே தவிர அதுவல்லாமல் ஈரானோடு முட்டி மோதிக் கொள்வதற்கு ஒருபோதும் அவர்கள் தயாராக இல்லை என்பதுதான் யதார்த்தமாக இருக்கக்கூடிய நிலையில் அக்டோபர் 7ஆம் தேதி முதல் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே கடுமையான சீற்றம் நிலவுகிறது. ஒவ்வொரு பக்கமும் சூடாகக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. யார் யாரோடு சண்டை பிடிப்பார் என்கிற நிலை இருக்கிற காரணத்தினால் நாங்கள் அதில் அதிக கவனம் செலுத்துகிறோம் என்று சொல்லுகிற அமெரிக்கா ரஃபாவில் பெரியதொரு இராணுவ தாக்குதலை நடத்துவதற்கு நாங்கள் இஸ்ரேலுக்கு
துணை நிற்க மாட்டோம் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். ரஃபாவில் பெரிய இராணுவ தாக்குதல் நீங்க நடத்த தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் ரஃபாவிலே விமான தாக்குதல் நடத்தப்படுகிறது. அநியாயத்திற்கு மேல் அநியாயம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை அவர்கள் நிறுத்தவே இல்லை. மொத்தமாக ஒரே நேரத்தில் 500 பேரை கொள்வதை தவிர்த்துவிட்டு ஒரு நாளைக்கு 100 பேர் என்கிற ரீதியில் 5 நாட்களில் 500 பேரை கொள்ளுகிற வேலையை அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதிலும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஹமாஸ் இஸ்ரேலை அழிக்க முனைகிறது. எனவே ஹமாஸிடமிருந்து இஸ்ரேலை பாதுகாப்பதுதான் எங்களுடைய பணி. உலகத்தில் ஒரு சின்ன இராணுவம், ஒரு 40,000 பேர் இருக்கிறதாக சொல்லப்படக்கூடிய ஒரு இராணுவம், பெரிய பெரிய வான்வழி தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு அவங்கள்ட்ட F-35 விமானமும் கிடையாது, F-14 விமானமும் கிடையாது, எந்த விதமான தாக்குதல் விமானங்களும் கிடையாது, பாரிய ராக்கெட்டுகள் கிடையாது, பங்கர் பிளாஸ்டர் பாம்புகள் கிடையாது, இஸ்ரேல் பயன்படுத்துகிற எந்த விதமான பயங்கரமான ஆயுதங்களும் கிடையாது, AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துகிற யுக்திகள் கிடையாது. ஆனால் அவர்களிடத்தில் 6 மாதமாக தோல்வியை தழுவிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் வெளிப்படையாக சொல்கிறார்கள், ஹமாஸிடமிருந்து இஸ்ரேலை பாதுகாப்பதுதான் எங்களுடைய பணி. ஹமாஸிடம் கூட ஜெயிக்க முடியாதவர்கள். நமக்கெல்லாம் தெரியும், ஈராக்கிலே சதாமை ஜெயித்தவர்கள், ஆப்கானை 20 ஆண்டுகள் கையிலே வைத்துக் கொண்டிருந்தவர்கள், இப்படியெல்லாம் தங்களை ஒரு ஜாம்பவானாக காட்டிக் கொண்டவர்களால் தற்போதைய நிலையில் காசாவிலே ஹமாஸிடத்தில் ஜெயிக்க முடியவில்லை, செங்கடலிலே ஹூதிகளிடத்தில் ஜெயிக்க முடியவில்லை, ஹிஸ்புல்லாக்களிடத்தில் லெபனான் போர்டரிலே ஜெயிக்க முடியவில்லை. இவர்களுடைய ஆயுத பலங்கள் எல்லாம் மௌனித்து போய் நிற்கிற அளவுக்கு இன்றைக்கு சுதந்திரத்திற்கான தேவை மக்களுக்கு மத்தியிலே எழுந்திருக்கிறது என்பதுதான் உண்மையாகவும் இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஈரான் மீதான தாக்குதலும் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் என்ன விளைவுகள் ஏற்பட்டது என்பதை ஆரம்பமாகவே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினம் நம்ம எல்லாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விவகாரமே என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இப்படியான ஒரு புகைப்படம் பல ஊடகங்களிலும் பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக ஜெருசலம் போஸ்ட் இந்த புகைப்படத்தை பயன்படுத்தி ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் என்று இதை வெளியிட்டிருந்தார்கள். நீங்க பார்க்கலாம், ஜெருசலம் போஸ்டினுடைய ட்விட்டர் பேஜில், எக்ஸ் பேஜில் வெளியிடப்பட்ட அந்த புகைப்படத்தின் காட்சியை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இது ஒரு பொய்யான தகவல். ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்ல எந்த இடத்திலும் ஈரானுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை. அவர்கள் நடத்தியதே ட்ரோன் அட்டாக் மட்டும்தான். அந்த ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் ஈரானை சேர்ந்த பாதுகாப்பு பிரிவினர். ஈரானுக்குள் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை, எந்த பொருட்சேதமும் ஏற்படவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஈரான் இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடத்தும் போது இஸ்ரேல் உடனடியாக எந்த தொலைக்காட்சிகளும் எந்த ஊடகங்களும் இஸ்ரேலுக்குள் ஏற்படுகிற பாதிப்புகளை வெளியே சொல்லக்கூடாது என்று அறிவித்திருந்த நிலையில் ஈரான் எந்த இடத்திலும் எங்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகளை எந்த தொலைக்காட்சிகளும் எந்த ஊடகங்களும் வெளியே கொண்டு வரக்கூடாது என்கிற எந்த விதமான சட்டங்களையும் பிறப்பிக்கவில்லை. தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தால், அதிலே பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக அது வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கும். ஆனால் அங்கே எந்த விதமான இழப்புகளையும் ஈரான் சந்திக்கவில்லை. இந்த புகைப்படம் ஒரு ஃபேக் நியூஸாக இந்த செய்தியை, அதாவது ஈரானிலே நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாது. இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இது நடத்தப்பட்டது காசாவிலே நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். காசாவினுடைய காட்சியை எடுத்து போட்டு ஈரானில் நடந்ததாக ஜெருசலம் போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. ஈரானில் இப்படியான எந்த விளைவுகளும் ஏற்படவில்லை என்பதை நாம் ஆரம்பமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஃபைனான்சியல் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, ஈரான் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல் மிக மிக குறைவான தாக்குதல். அந்த சொல்லுவாங்கல்ல, கட்டுப்படுத்தப்பட்ட மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல் கூட கிடையாது. மிக மிக குறைவான ஒரு தாக்குதல் தான் நடந்திருந்தது. எந்த விதமான உயிர் சேதங்களோ பொருட்சேதங்களோ ஈரானுக்கு நிகழவில்லை. குறிப்பாக நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம், அதாவது ஈரானுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் ஊடாக ஈரானுடைய வான்வழியாக நடக்கிற தாக்குதல்களை தடுக்கிற சிஸ்டங்கள் ஊடாக முழுமையாக அவை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் ஈரானுடைய அணுசக்தி தளங்களுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என்பதையும் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் இன்றைக்கு பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது. ஏன்னா ஈரான்ல நடத்தப்பட்ட தாக்குதல் முக்கியமாக நடத்தப்பட்டது இஸ்பஹான்ல. இதுதான் இஸ்பஹான் பகுதிகளை தான் நீங்க பாக்குறீங்க. இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடியது இஸ்பஹான். இங்க இருந்து இந்த இடத்துல தான், இஸ்பஹான் மாநிலத்துக்குள்ள இந்த இடத்துல தான், அதாவது
ஈரானுடைய அணு உலைகள் இருக்கிறது. அந்த அணு உலைகள் இருக்கக்கூடிய இடத்துல, இந்த இடத்துல தான் ஈரானுடைய அணு உலைகள் இருக்கிறது. இந்த இடம்தான் இஸ்ஃபகான். இன்றைக்கு காலையில் இங்கு தான் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் இஸ்ஃபகானிலோ இஸ்ஃபகானை ஒட்டிய எந்த பகுதிகளிலோ எந்த பதட்டமும் கிடையாது. மக்கள் இதற்காக பதறவே கிடையாது. குறிப்பாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதற்கு பிறகும் கூலாக அந்த பகுதி மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை காலையிலேயே ஆரம்பித்ததை அங்கிருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளே செய்திகளாக வெளியிட்டிருந்ததை நாம் பார்க்க முடியும். இதே நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதோடு ஈரானுடைய செக்யூரிட்டி கவுன்சில் உடனடியாக கூடியிருக்கிறது, முடிவெடுக்க போகிறது என்கிற செய்திகள் வெளியிடப்பட்டது. அது அத்தனையும் பொய் என்கிறது ஈரான். எந்த விதமான முடிவுகளும் நாங்கள் எடுக்கவும் இல்லை, செக்யூரிட்டி கவுன்சிலை கூட்டவும் இல்லை, அப்படி கூட்டுவதற்கான எந்த தேவையும் எங்களுக்கு இருக்கவும் இல்லை என்று மிக தெளிவாக சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் உடனடியாக இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கிற எந்த திட்டமும் எங்களிடத்தில் இல்லை, பதிலடி கொடுக்கிற அளவுக்கு அவர்கள் எங்கள் மீது தாக்குதல் நடத்தவும் இல்லை என்பதையும் ஈரான் இன்றைக்கு பகிரங்கமாக சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனவே இதில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விவகாரம் என்னன்னா, ஈரான் மீது கை வைப்பதற்கு தொடர்ந்து அஞ்சிக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவும் அமெரிக்காவின் நேச நாடாக இருக்கிற இஸ்ரேலும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எங்கள் மீது, எங்களுடைய அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் கண்டிப்பாக உங்கள் அணு உலைகளை 100க்கு 100 இலக்கு வைத்து தாக்குவோம் என்கிற மிரட்டலையும் தெளிவாக ஈரான் இஸ்ரேலுக்கு விடுத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த மாதிரியான நேரத்தில் காசாவில் என்ன நடக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்றாக தற்போது மாறியிருக்கிறது. அதாவது இந்த தாக்குதல்களுக்கு மத்தியில், ஈரானுடனான மோதல்களுக்கு மத்தியில், இஸ்ரேலுடனான ஈரானுடைய சீற்றங்களுக்கு மத்தியில் காசாவில் மீண்டும் பயங்கரமான சண்டை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அல் குதுஸ் படையணிகள் இன்றைக்கு படு பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்களுடைய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக அல் குதுஸ் படையணி காசாவில் இருக்கக்கூடிய, காசாவினுடைய கிழக்கு பகுதி, ஈஸ்ட் பகுதி, தென்கிழக்கு பகுதிகளில் இருந்த இஸ்ரேலுடைய படைகளை குறிவைத்து பயங்கரமான தாக்குதல்களை இன்றைக்கு அல் குதுஸ் படையணி மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக காசாவினுடைய கிழக்கு மற்றும் தென்கிழக்கில் நிறுத்தப்பட்டிருந்த இஸ்ரேலுடைய படைகளுடைய நிலைகளுக்கு நாங்கள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்பதை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது அல் குதுஸ் படையணி. அது தொடர்பான வீடியோக்களும் வெளியிடப்பட்டிருந்தாலும் சில வீடியோக்களை நம்ம இதில் பிளே பண்ண முடியாமல் இருக்கிறது. அந்த அளவுக்கு உண்டான பயங்கர தாக்குதல்களாக அவை அமையப்பட்டிருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் காசாவில் இருக்கக்கூடிய துல்கர்ம் பகுதிகளில் இன்றைக்கு மிக முக்கியமான தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது. துல்கர்ம் பகுதிகளில் நடக்கக்கூடிய தாக்குதல்களை பொறுத்தவரையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது என்பது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. குறிப்பாக துல்கர்ம் பகுதிகளில் அல் அக்ஸா தியாகிகள் படை களமிறங்கி இருக்கிறார்கள். அல் அக்ஸா படையணியை பொறுத்தவரையில் அவ்வப்போது சீனுக்கு வரக்கூடிய, களத்திற்கு வரக்கூடிய ஒரு படையணியாக இருக்கிறார்கள். அல் குதுஸ் படையணியும் அல் அக்ஸா படையணியும் இணைந்து துல்கர்ம் பகுதிகளில் கடுமையான மோதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அல் அக்ஸா படையணி வெளியிட்டிருக்கக்கூடிய பெட்டாலியன்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நாங்க நூர் ஷம்ஸ் முகாம் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தோடு நேரடி சண்டையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், பல உயிரிழப்புகள் எதிரிகளுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். சுற்றி வளைக்கப்பட்டு இஸ்ரேலிய படைகள் மீது நூர் ஷம்ஸ் பகுதிகளிலே தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அல் குதுஸ் படை பிரிவில் துல்கர்ம் பட்டாலியன், அதாவது அல் குதுஸ் படையணிக்கு உரிய துல்கர்ம் பகுதிகளுக்குரிய பட்டாலியன்ஸ் படைப்பிரிவு இன்றைக்கு அல் அக்ஸா தியாகிகள் படைப்பிரிவோடு இணைந்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதிலே அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி, நூர் ஷம்ஸ் முகாமில் நடக்கக்கூடிய மோதல்களில் எதிரிகளை, இஸ்ரேலிய படைகளை நாங்கள் தெளிவாக எதிர்கொண்டு வருகிறோம். அதிலே அவர்களுடைய எதிரிகள் படை மீது நாங்கள் நடத்துகிற தாக்குதல்களால் நேரடியான லைவாக வெற்றிகளை அடைந்து
வருகிறோம். அவர்களில் பல பேர் உயிரிழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம பலமுறை சொன்ன ஒரு விவகாரம் தான், சம்பளத்திற்கு வேலை பார்ப்பவனுக்கும் சுதந்திரத்திற்காக வேலை பார்ப்பவனுக்கும் 1000 வித்தியாசங்கள் இருக்கிறது. பாலஸ்தீனத்தினுடைய இராணுவங்களை பொறுத்தவரையில், பாலஸ்தீன மக்களுடைய இராணுவத்தை பொறுத்தவரையில் அவர்கள் சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய இராணுவத்தை பொறுத்தவரையில் சம்பளத்திற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சம்பளத்திற்காக வேலை செய்பவன் அவனுடைய சம்பளத்திற்கான பணியைத்தான் செய்வான். சுதந்திரத்திற்காக வேலை செய்பவன் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக எதையும் இழப்பதற்கு தயாராக சண்டையில் ஈடுபடுவான். அந்த வகையில் தான் இவர்கள் வெற்றிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ரேடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி, துல்கர்ம் கிழக்கு பகுதிகளில் நூர் ஷம்ஸ் முகாம்ல நாங்கள் அல் அக்ஸா படையினரோடும் அல் குதுஸ் படையினரோடும் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலுடைய 4 படை வீரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள், அதிலே 2 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், 40 பேர் கொல்லப்பட்டால் 4 பேருக்கு காயம் என்று சொல்லுகிறவர்கள் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். பொய் மட்டும்தான் அவர்களுடைய மூலதனமாக இருக்கும். எனவே 4 பேருக்கு காயம், 2 பேருக்கு படுகாயம்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, செமத்தையா கிடைச்சிக்கிட்டு இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த பட்டாலியன்ஸ் வெளியிடுகிற செய்திகளில் அல் அக்ஸா படைப்பிரிவும் அல் குதுஸ் படை பிரிவும் நாங்கள் அவர்களை நேரடியாக சுற்றி வளைத்து தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் என்ன நடக்கிறது ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் என்கிற கேள்வியும் மிக முக்கியமானதாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. குறிப்பாக ஹிஸ்புல்லாக்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனானுடைய பகுதிகளாக இருக்கிற ஷேபா பகுதிகளில் இருக்கக்கூடிய ரேடார் தளத்திற்கு இன்றைக்கு கடுமையான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று பையத் பிளிடா தளத்தில் இஸ்ரேலுடைய இராணுவத்தை இலக்கு வைத்து நேரடியான தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். அதிலே பல பேரை நாங்கள் கொல்ல முடிந்திருக்கிறது, பல இழப்புகள் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிற தகவல்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஈரானுடைய தாக்குதல்கள், ஈரானுடைய மோதல்கள் என்கிற கான்ஃப்ளிக்ட் உச்சத்தை தொட்டிருந்த இந்த சில நாட்களுக்குள்ள மிக அதிகமான பயங்கரமான மோதல் வெடித்த ஒரு நாளாக இன்றைய நாள் தான் காசாவிலே பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட காஃபர் ஷூபா மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ருவைசத் ஆலம் என்கிற இஸ்ரேலுடைய இராணுவ தளத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள். அது மட்டுமல்லாமல் லெபனானில், தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஷேபா பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ரேடார் மையத்தின் மீது பல தாக்குதல்களை நடத்தி இருப்பதான செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் தெற்கு லெபனானில் மேல் அப்பர் கலீலி பகுதிகளை நோக்கி 3 ஏவுகணைகள் எங்கள் மீது ஏவப்பட்டது என்கிற செய்தியையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இப்படி பலவிதமான தாக்குதல்கள் ஒருபுறம் ஹிஸ்புல்லாக்களினால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, மறுபுறம் கஸ்ஸாம் பிரிகேடும் அங்கிருக்கக்கூடிய அல் குதுஸ் படையணியும் என்று பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் அந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் குறிப்பாக செங்கடல் பகுதிகளில் தொடர்ந்து செங்கடலை ஆண்டு கொண்டிருக்கிறது. செங்கடலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் என்கிற செய்திகளும் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தற்போது ஹொர்முஸ் நீர்நிலை பகுதிகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு ஆட்டம் காட்டிக் கொண்டிருக்கிறது ஈரான் என்கிற நிலையில் பாலஸ்தீனத்திற்கு ஐநாவுக்கு உள்ளேயோ ஐநாவுக்கு வெளியிலேயோ சுதந்திரம் கொடுக்கப்படாத வரையில் அவர்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுப்பது சாத்தியம் அற்றது. நாங்கள் பணைய கைதிகள் பற்றிய எந்த பேச்சுவார்த்தைகளுக்கும் வர தயாரில்லை என்பதையும் ஹமாஸ் வெளிப்படையாகவே அறிவித்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே பாலஸ்தீன சுதந்திர தேசம் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமைய முடியும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற சுதந்திரம் பெற்றவர்களாக மாற வேண்டும் என்று வல்ல ரஹ்மானிடத்திலே நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே கையேந்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் மட்டும்தான் இதற்கு தீர்வு தர தகுதியானவன், போதுமானவன் என்கிற நிலையில் மறக்காமல் அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். சுதந்திர பாலஸ்தீனம் வேண்டி அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள், கையேந்த மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கையோடு ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் கொடுங்கள். ஜனநாயக ரீதியாக நாம் குரல் கொடுக்க முடியும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க முடியும். மூன்றாவதாக காசா மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய முடியும். காசா சில்ட்ரன் ஃபண்ட் என்கிற இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதியத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். இந்த விதங்களை
யுத்தங்களை தாண்டி வேறு எந்த காரியங்களும் அந்த மக்களுக்காக நாம் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. இஸ்லாம் அதற்கு எந்த அனுமதிகளையும் தரவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்கிறது என்பதை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் ஜெயிக்க வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோமாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.